ஹாய் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபாக்கஸ் ஈஸியாக இல்லை கஷ்டமானு பார்க்க போகிறோம். வாங்க உங்களுக்கு ஈஸியாக இல்லை கஷ்டமானு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஒரு A4 ஷீட் மாதிரி எடுத்துக்க போகிறேன். A4 ஷீட்டுக்கு இப்போ நான் எங்கே போவேன்னா, நான் எடுத்துகிட்டு வந்த A4 ஷீட் இங்கே கீழே விழுந்துருச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரணும் அப்படின்னு நீங்களே கேட்பீங்க. ஒரு சில டைம்ஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஒரு A4 ஷீட்டில் ஒரு 3 சம் போடுறேன். அந்த 3 சம்மே உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமான எனக்கு தெரியல. பார்க்கலாம் ஈஸியாக இல்லை கஷ்டமான. ஓகே, அது கூட நம்ம டேரெக்டாக புக்குக்கே போயிடலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக புக்குக்கு போகும்போது என்ன ஆகும்னு தெரியுமா, அந்த ஒரு இப்போ நான் பார்த்தீங்கன்னா டி புக்கில் தான் இருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் அபாக்கஸ் போனீங்கன்னா ஃபவுண்டேஷன் 1ல் டி புக்காக வரும். ஃபவுண்டேஷன் 1 ஃபவுண்டேஷன் 2ன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. ஃபவுண்டேஷன் 1ல் இதான் உங்களுக்கு டி புக்காக வரும். சம்ஸு இதெல்லாம் நீங்கள் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக உங்களோட சம்ஸு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சம் சொல்கிறேன். அது நீங்கள் மெயினில் போடுங்க. add 5 add 8 add 5 add 8 add 9 minus 6 16 வருது. ஆனால் இப்போ இதை நான் அபாக்கஸ் கிட்டில் போட்டு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ add 5 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு add 8 நெக்ஸ்ட்டு add 8 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா add 9 பண்ண சொல்கிறாங்க. add 9ஓட பிக் ஃப்ரெண்ட் 9ஓட ஃப்ரெண்டு 1 நம்ம லெஸ் பண்ணிவிட்டு bring in the boson. நெக்ஸ்ட்டு இன்னும் -6 பண்ண சொல்கிறாங்க. 6ஓட ஃப்ரெண்டு யார்? 4. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஸ் ராடில் ஒன்லி 1 டென்ஸ் மட்டும் இறக்கணும். அங்கே 20 இருக்குது, நம்ம அதில் ஒரு 10 இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே 5 கீழே இறக்கணும். ஆக்சுவலி 6ஓட ஃப்ரெண்டு 4 தான். இப்போ இங்கே நம்ம 4 பண்ண முடியுமா டேரெக்டாக? 2 இருக்குல்ல, அதனால் ஆன்சர் என்னது? 16. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடச்சிரும். யாருக்கெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் பிடிக்குமா அவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு ஓடி வந்துருங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு. சரி, இப்போ எல்லாத்துக்கும் நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஹாப்பி நியூ இயர். சரி, இப்போ நம்ம நியூ இயர் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த விஷயத்த எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட இதுக்கு எங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மளோட யூடியூப் சேனலில் லைக்ஸ் அதிகமாக வர மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் அதிகமாக வர மாட்டேங்குது. ஆனால் நானும் யூடியூப் போடுறதே இல்லை. ஆமாம், அதனால் நானும் யூடியூப் போடுறதே இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சில குட்டி கமெண்ட்ஸ் யாருமே எனக்கு
கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்க்கலாமா இன்னையிலேருந்து யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா பார்த்துடலாம். இன்னையிலேருந்து யார் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு அபாக்கஸ் ஈஸியாக இல்லை கஷ்டமான கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு அபாக்கஸ் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, என்னால் முடியாது மேம், என்னால் முடியாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆக்சுவலி அபாக்கஸ் விட்டு இதே மாதிரி தான் நானும் அபாக்கஸ் போனேன். என் ஃப்ரெண்டும் அங்கே என் கிளாஸ் ஃப்ரெண்டு வந்திருந்தா தீப்புன்னு ஒருத்தி. ஆனால் அவள் ஃபஸ்ட்டு புக்கு முடிக்கும் போதே அவள் போயிட்டா. ஆமாம், ஆக்சுவலி அவள் பாதி தான் முடித்தா, ஆனால் அப்போயே போயிட்டா. ஆமாம், போயிட்டாங்க. ஹோம்ஒர்க்கும் முடிப்பாளா இல்லையான்னு தெரில. இப்போ உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக் முடிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். 2 மாதம் அல்லது 3 மாதம் ஆகும். இருக்கிறது 4 புக்கு ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கும் புரியுது. என்ன பண்ணுறது? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில கிஃப்ட்ஸ் தான் கொடுப்பேன். இப்போ நான் இது பண்ணுறேன்னா ஒரு கிஃப்ட்ஸ் தான் கொடுப்பேன். அதில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டு யார் ஃபஸ்ட் கமெண்ட் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன். கிவ்அவே கொஸ்டின் கிளாஸில் கொடுக்குறேன். இந்த கிவ்அவே கொஸ்டின் நம்ம எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் கொடுக்குறது பொறுத்து உங்களுக்கு கிவ்அவே கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ இவங்க லைக் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஓகே, இல்லை விட்டாங்க. இப்போ நம்ம அபாக்கஸ்குள்ளார் போகலாம். add 9, add 4. 4ஓட ஃப்ரெண்டு 6. send the friend away, bring the boss. add 8 கொடுத்துருக்காங்க. 8ஓட ஃப்ரெண்ட் 2. 8 கொடுத்துருக்காங்க. 8ஓட ஃப்ரெண்டு யார்? 2. send the friend away, bring the boss. -6 கொடுத்துருக்காங்க. ஆனால் 6ஓட ஃப்ரெண்டு 4. இப்போ 25 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 6 இருக்குல்ல, add 6, again add 6. 6ஓட ஃப்ரெண்டு யார்? 4. 4. send the 4 friends away, bring the boss. நெக்ஸ்ட்டு -6. -6 எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ 2லாம் நம்ம -6 பண்ண முடியாது. 6ஓட ஃப்ரெண்டு யார்? 4. 6ஓட ஃப்ரெண்டு நமக்கு 4. ஓகே, நெக்ஸ்ட் math 3. Answer is 9. Add 2 and 9. Send the friend to bring the person. Add -6. மைனஸும் ஆடும் நல்லா பார்த்து போடுங்க. -6. add 7 கொடுத்துருக்காங்க. Answer is 12. Last sum போட்டுக்கலாம். add 4, add 1, add 9 கொடுத்துருக்காங்க. add 4, add 1 and 9 கொடுத்துருக்காங்க. 9ஓட ஃப்ரெண்டு 1. இப்போ 5ல் நம்ம 1 மைனஸ் பண்ணால் 4 இருக்கும். send the friend away, bring the person தான். இப்போ -6 கொடுத்துருக்காங்க. 6ஓட ஃப்ரெண்டு 4 தான். ஆட் பண்ணணும்.
5 கீழே இறக்கிட்டா முடிஞ்சு. ஓகே, ஆன்சர் இஸ் 8. ஆக்சுவலி வந்து யார் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கிஃப்ட் தான் தருவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் என்ன தருவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று தருவேன். அது வந்து உங்களுக்கு இப்போ யார் ஃபஸ்ட் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் கிவ்அவேக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து என்னது அவங்க தான் வந்து வின்னர். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுப்பேன். இப்போ சொல்லலாம், இப்போ நான் இப்போ ஒரு கிவ்அவே கொஸ்டினுக்கு நான் ஒரு சில சம்ஸ் சொல்லுவேன். ஒரு சம் தான், ஒரு வீடியோவுக்கு ஒரு சம் சொல்லுவேன். அந்த சம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சம் வந்து நீங்கள் எனக்கு சொல்லணும். அந்த சம்மோட ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் தான் தருவேன். இவ்வளோ பெரிய கிஃப்ட்லாம் தர மாட்டேன். இரேசர்ஸ் இல்லை ஒரு பென்சில் அந்த மாதிரி தான் தருவேன். ஓகேவா? ஆனால் வந்து அது நீங்கள் தான் வந்து என்கிட்ட வாங்கிக்கணும். நானும் உங்களுக்கு இது பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்களாக வந்து வாங்கிக்கணும். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் நான் கிஃப்ட் தர முடியும். அத்தனை பேர்த்துக்கும் தர முடியும். 3 பேர்த்துக்குலாம் தர முடியாது. முக்கியமாக தர முடியாது 3 பேர்த்துக்கு. நானும் வந்து தர முடியாது. பார்சல் பண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்லாம் பண்ண முடியாது. அப்படின்னு நீங்களாம் வந்து என்கிட்ட வாங்குங்க, பண்ணிக்கலாம். இன்னைக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னென்னா சம் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. add 4, add 1, add 9, minus